ஆனா ஞான அலாய்சியஸ் என்பவரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகத்துல தமிழ் மொழி பாலி மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதை புத்தர் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களிடம் இருந்து அகத்திய முனிவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது என்று அயோத்திதாசர் பண்டிதர் குறிப்பிட்டதாக குறிப்பு ஒண்ணு இருக்குது. இது மிகப்பெரிய வரலாற்று பிழையான கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இது உண்மையிலேயே அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லி இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஏன்னா பௌத்த மதத்தில் தீவிர நம்பிக்கையாளராக மாறியதன் விளைவாக கூட அவர் இப்படி சிந்திக்கவும் தவறான ஆய்வு முடிவை எடுக்கவும் வைத்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஒரே நிலத்தில் இருந்து ஒரே நேரத்தில் இரு மொழிகள் உருவாக முடியாது. அதே சமயம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியும் உருவாக முடியாது. அதுவும் தமிழ் மொழி போல வலுவான இலக்கண கட்டமைப்பு கொண்டு செயல்படுகிற ஒரு மொழி கிபி 5ஆம் நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட பாலி மொழியில் இருந்து உருவானது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.